இந்திய வரலாற்றிலே முதல் முறையா பாதிக்கப்பட்ட மக்களே சோசியல் மீடியாக்களே மற்ற இடங்களையும் நாங்கள் பாதிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேரோட நம்பிக்கை அவங்க எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணல, இனியும் பண்ண போறதா எந்த ஒரு பிளானும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்துக்கிட்டு ஒரு பிரமிட் ஸ்கீம்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு பிரமிட் ஸ்கீமே அவங்க ஒரு வாழ்வாதாரமாக நம்ம கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு பிரமிட் ஸ்கீமே நம்ம சாவும் வரையும் நம்மளோட ஒரு மெயின் ஒரு இன்கம் சோர்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைவி3 ஆட்ஸோட எம்டி வந்துக்கிட்டு தானா போய் சரண்டர் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருக்க ஸ்டோரிஸ். அப்புறம் மைவி3 ஆட்ஸ் பற்றி நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த பேமெண்ட் வித்ரோ எல்லாம் நிற்கிறதுக்கு முன்னாலேயே எப்போ நிற்கும் இல்லாட்டி எவ்வளோ காலத்தில் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் உண்மையிலேயே என்ன நடக்குது, இது எப்படி இந்த பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நம்ம பேச போகிற இந்த விஷயத்தில். நம்ம சேனலில் வந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பேசுறது கிடையாது, ட்ராமா பேசுறது கிடையாது, எல்லாத்துக்குமே லீகல் அட்வைஸ் பேசுறது கிடையாது. நம்ம சேனலோட மெயின் கான்செப்ட் வந்துக்கிட்டு ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எப்படி, இல்லை பேசிவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட 1-2 ட்ராவல் வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவிலையும் கூட நம்ம இந்த மைவி3 ஆட் சம்மந்தமான இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த கரண்ட் அஃபேரில் எந்த ஒரு பொலிட்டிக்ஸ் ஏத்தையும் டச் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ முதல்ல சின்ன ஒரு பிரீஃப். இப்போ வந்துக்கிட்டு மைவி3 ஆட்ஸோட எம்டி வந்துக்கிட்டு தானா போய் கோர்ட்டில் சரண்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்டர் ஆகிட்டாரு. Share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am Rifas. இப்போ வந்துக்கிட்டு மைவி3 ஆட்ஸோட எம்டி வந்துக்கிட்டு தானா போய் கோர்ட்டில் சரண்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்டர் ஆகிட்டாரு. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இவர் ஏற்கனவே முன்ஜாமீன் கேட்டு அது கிடைக்காத பட்சத்தில் தானா போயிட்டு சரண்டர் ஆயிருக்கிறாரு. ஸோ இவரை 19ஆம் தேதி வரை, இந்த மாதம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரையும் ரிமாண்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டால் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதே டைமில் கிட்டத்தட்ட கடந்த 3 மாதமாக ஒரு 5 மில்லியன் பேருக்கு 50 லட்சம் பேருக்கு போட்ட வித்ரோவலும் வரல. அது எப்போ வரும்னு சொல்லியும் நிறைய பேருக்கு தெரியாமலுக்கு இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்தால் எப்படி தவிர்த்து கொள்வது, இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் வர்றப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஷார்ட் சம்மரியாக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறேன். இந்த வீடியோ வந்துக்கிட்டு நான் ரொம்ப நேரம் எடுத்து பேச போகிறது கிடையாது. முதல்ல ஒருத்தர் போயிட்டு கோர்ட்டில் சரண்டர் ஆகுறார் அப்படின்னு சொன்னால் அவரோட மெயின் ரீசன் என்னவாக இருக்கும், எப்படியாவது நம்ம சரண்டர் ஆகாட்டி சரி கவர்மெண்ட் வந்து நம்ம பிடிச்சிடும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற மெயின் விஷயம். இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்கானது இல்லை, அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ப்ரூஃபை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தே ஆகும். ஸோ நீங்கள் அந்த கேஸை சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெளியிலேருந்து பண்ணுறதை விட உங்களுக்கு நம்மளாக போய் பண்ணுறது ஈஸி, இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரிவிலேஜ் கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் போயிட்டு கோர்ட்டில் தானாகவே சரண்டர் ஆவாங்க. இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அந்த கேஸுக்கு பின்னால் இருக்கிற விஷயம், இதை தூண்டி விட்டது யாரோ இல்லை கேஸ் போட்டது யாரோ அப்படிங்கிறத விட இந்த கேஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குதோ அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் உண்மையானது. அடுத்தது சரி, இவ்வளவு நடக்கிறதுக்கு முன்னாலே இந்த கொஞ்சம் மாதமாக ஒரு 3 மாதமாக எவ்வளோ பேருக்கு வித்ரோல் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த பெண்டிங்கை கொடுத்துருந்தா கூட ஓகே, நான் சொன்ன பிஸ்னஸ் படி உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நான் நேர்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடந்த சில மாதமாக நிறைய பேருக்கு வித்ரோல் வரல. கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் பேருக்கு 50 லட்சம் பேருக்கு போட்ட வித்ரோல் எதுவுமே கிடைக்கல. சரி, அவங்களுக்கு இனிமே கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் இப்போ போட்டிருக்கிற இந்த கேஸை முடிக்கிறதுக்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும்னு சொல்லி அலையிறதுக்கு நிறைய காசு தேவைப்படும். அந்த காசு அவர் எங்கேருந்து எடுக்கிறது? நீங்கள் கொடுத்த அந்த காசுலாம் அவர் பே பண்ண போகிறாரு. ஸோ அந்த காசு இந்த மறுபடி என்ன மாதிரி உங்களுக்கு வித்ரோல் தர்றது? ஸோ அதுவும் சாத்தியம் கிடையாது. ஆனால் இதில் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய சோசியல் மீடியாவையும் யூடியூபையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அதில் காசு போட்டவங்க குறிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. எம்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க, கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. இவர் வந்துக்கிட்டு ஒரு எங்களுக்கு வாழ்வாதாரம் அளித்தவர், எங்களுக்கு குழந்தை இருக்கிறப்போ வெளியில் போயிட்டு வேலை பார்க்க முடியாது, ஆனால் அதுக்குன்னு சொல்லி ஒரு வழியை செஞ்சு தந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்கிறார். இன்னொரு பொண்ணு வந்துக்கு சிஎம்முக்கு வீடியோ மெசேஜ் ஒன்று, வீடியோ செய்தி ஒன்று அனுப்புகிறா, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க, இல்லைன்னா எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுடும், எங்களுக்கு இருக்காங்க இன்கம் வராது அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ மனு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையில மக்கள் பண்ணுறாங்களா, இல்லை இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுறாங்களா, இல்லை கம்பெனியாலேயே காசு கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பேர் ஏற்பாடு பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சரி, ஓகே, வழக்கமாக ஒரு மனுஷனோட ஆசையை தூண்டி தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பப்ளிக் வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு பிரமிட் ஸ்கீமை நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃபாக இருக்குது. அதாவது அவங்க சொல்கிறாங்க இது வந்துக்கிட்டு எங்களோட வாழ்வாதாரம், இதை விட்டு எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, தயவு செஞ்சு செய்ய விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு 4 காசு வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். அந்த காசு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்க வேணாமா?
இப்போ அந்த காசு வந்துட்டு நீங்கள் உண்மையில எதிர்பார்க்கறது மூலம் மட்டும்தான் அந்த காசு வருதா? இல்லையே. இதோட மெயின் இன்கம்மே நீங்கள் புதுசாக ஒருத்தரை சேர்த்து விடுறது மூலமாக தான் வருது. ஸோ அது வந்துக்கிட்ட ஒரு பியூர் பிரமிட் ஸ்கீம். இது எப்படி பார்க்குறேன்னு சொல்லி ஏற்கனவே என்னோட பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மைவேத்திர ஆட் சம்பந்தமான வீடியோவிலேயே கிளியராக சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எதிர்பார்க்கறது மூலம் கம்பெனிக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. ஸோ உங்களை ஹுக் பண்ணுறதுக்காக வேண்டிய அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் நீங்கள் எதிர்பார்த்தா உங்களுக்கு காசு தாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட மெயின் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், புதுசாக ஆளுங்களை சேர்த்து விடு, அவன் தார காசில் கொஞ்சம் காசை உனக்கு தாரன், அவ்வளவுதான். ஸோ இது என்னது? இது உண்மையில ஒரு பிரமிட். ஸோ இந்த மாதிரி பிரமிட் ஸ்கீமில் கீழுக்கு இருக்கிறவங்களை விட அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூடுதலாகவும், அதை விட மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலாகவும் இருக்கும். இவங்க எல்லாத்தையும் விட மேலுக்கு இருக்கிறவர் எம்டி. ஸோ அவர்கிட்ட எவ்வளவு சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்லவராக இருந்தால் நம்ம சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் தப்புன்னு சொல்லியும் சொல்ல மாட்டேன். அதை ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். ஆட்களை ரெக்ரூட் பண்ணது மூலம் நான் உங்களுக்கு காசு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸை வந்துக்கிட்டு, ஓகே இவர் எங்களுக்கு வாழ்வு தாரார், இவர் தான் எங்களை வாழ வச்ச தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லீகலான பிஸ்னஸுக்கோ இல்லை பிஸ்னஸே இல்லாத ஒரு மாடலை பிஸ்னஸ்ன்னு சொல்கிற ஒரு பிஸ்னஸுக்கோ சப்போர்ட் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற போல. அதில் வந்து பப்ளிக் தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மறுபடி நடக்கவே நடக்காது. இது ஒன்று ரெண்டு இல்லை, நான் போன வருஷம் எத்தனை ஸ்கேம் வந்தது இந்த மாதிரி MLM அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சொல்லியும் இருக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் யூடியூப்ல இன்னொரு கமெண்ட் பார்த்தேன். ஒருத்தர் போயிட்டு சொல்கிறாரு, அவரை மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டு பல வீடியோக்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தயவு செஞ்சு யாரும் புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, அப்போ தான் புதுசாக ஜாயின் ஆகிறவங்க பயப்பட மாட்டாங்க, அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ மறுபடி இவங்க இந்த சிச்சுவேஷனில் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், புதுசாக ஆளுங்களை சேர்க்கத்தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வித்ட்ராவல் வருதோ இல்லையோ, மேலுக்கு 2 பேர் கொடுத்தாங்க தானே, அதை வச்சோ என்னவோ புதுசாக ஆளுங்களை சேர விடுங்க, அப்போ தான் நம்ம கம்பெனிக்கு காசு வரும், அதிலேருந்து நம்மளுக்கு மறுபடியாக ஒரு காசு தருவார் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இதே பயம் இல்லாமலுக்கு, ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காமலுக்கு பப்ளிக்காக சோசியல் மீடியாவில் கமெண்ட் செக்ஷனில் அவங்க சொந்த பேரில் அடிக்கிற ஒரு முட்டாள இருக்கிறாங்க நம்மளோட மக்கள். ஸோ தெளிவாக இந்த கமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் பிஸ்னஸ் கிடையாது. புதுசாக ஆளுங்க சேருவாங்க, அவங்க கிட்ட இருந்தால் அவர் காசு எடுத்து மறுபடியும் நம்மளுக்கு தருவார், தயவு செஞ்சு அதை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை? ஸோ ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்? ஸோ அது என்னன்னு சொன்னால், ஈஸியாக காசு வரணும். அடுத்தது ஒன்றுமே தெரியாதவங்களை இது ஒரு இன்டர்நெட், இது ஒரு ஐடி, இல்லை ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி அவங்கள்லேருந்து காசை கறக்கிறது, இதானே இங்கே நடக்குது. ஸோ மறுபடியும் ப்ரூஃப் ஆகுது இது ஒரு பிரமிட் ஸ்கீம் MLM அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே ஒரு ப்ரூஃப் ஆகுது. இது தவிர எம்டி வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில் கட்டிருக்கிறாரு, அப்புறம் தனியார செல்லும் கட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவருக்கு வந்து லக்ஸரியஸ் சொகுசு பழகிட்டுது. ஸோ நீங்கள் காசு போட்டவங்க வித்ட்ராவல் கொடுத்தவங்களுக்கு காசு வந்ததோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. ஜெயிலுக்கு போனால் கூட அவர் வந்து தனியாரையில் இருக்கணும், அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மேலே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. இந்த காசு எல்லாம் யாரோடது? நீங்கள் கொடுத்த காசை உண்மையில ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவர் அந்த பிஸ்னஸில் வந்த லாபத்தில் உங்களுக்கு காசு தந்துட்டு அவரும் கொஞ்சம் எடுத்து செய்வார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது எல்லாமே நீங்கள் சும்மா கொடுத்த காசு, அந்த காசை வச்சுட்டு அவங்க நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்களோட மற்ற தேவைகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் புதுசு ஆட்களை சேர்த்து விடுறதுக்கு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை போல கொஞ்சம் கூட சிந்திக்க முடியாத ஆட்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும். இதில் இருக்கிற ரொம்ப ஒரு எனக்கு மன வருத்தமான ஒரு விஷயம், எனக்கு ஒரு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேரோட நம்பிக்கை, அவங்களோட காசு இவ்வளோத்தையும் வச்சு உண்மையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கூட எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு நீ மறுபடி ஆளுங்களை கொண்டு வா, நான் உனக்கு காசு தரேன், நீ மறுபடி ஆளுங்களை கொண்டு வா, நான் உனக்கு இன்னும் கூட காசு தரேன் அப்படின்னு சொல்லித்தான் புது பிளானுங்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே தவிர அவங்க எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணல, இனியும் பண்ண போகிறதா எந்த ஒரு பிளானும் கிடையாது. இப்போது எம்டி போயிட்டார், அவர் எப்படி மறுபடி வெளியே வந்துடுவார், காசை கொடுத்தா இல்லாட்டி கேஸ் முடிஞ்சாக்க அவர் வெளியே வந்துடுவார், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படி வெளியே வாரப்போ உங்கள் காசுலாம் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கான எந்த சான்ஸும் இல்லை. அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் முழுசாக கிடைக்காது. ஸோ இதில் யாருக்கு உண்மை லாபம் அப்படின்னு சொன்னீங்க, நிச்சயமாக எம்டிக்கும் கம்பெனிக்கும் ரொம்ப லாபம். அதே மாதிரி ரொம்ப ஏர்லியாக சேர்ந்தவங்களுக்கு வழக்கம் போல் பிரைமரி நடக்கிற ஒரு விஷயம், ரொம்ப ஏர்லியாக சேர்ந்தவங்களுக்கும் லாபம். அதுக்கப்புறம் காசு போட்ட ஆட்களுக்கும் புதுசாக சேர போகிற ஆட்களுக்கும் இல்லை இனி சேருவோமா இல்லை இப்போ நம்ம போன மாதம் தான் சேர்ந்தோம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் கடைசி வரையில் காசோ இல்லை ப்ராஃபிட்டோ கிடைக்க போகிறது கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு 2 வீடியோலையும் சொன்ன மாதிரி தான் நான் இது ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், தயவு செஞ்சு பிரமிட் ஸ்கீம் எதையுமே உங்களோட ஃபுல் டைம் இன்கம் நினைச்சு அதில் முழு மூச்சை இறங்கி உங்களோட மொத்த காசையும் விடாதீங்க. அதில் எல்லாம் நடக்கிறப்போ உங்களுக்கு நக்கிட்டு தான் போகுமே தவிர கடைசி வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு சஸ்டைனபிள் இன்கமோ கடைசி வரைக்கும் வராது. இது 10 to 11 கதை தான். இது வந்துக்கிட்டு மறுபடி நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. இதே
குரூப் இன்னொரு பேரில் செய்யலாம், இல்லை இதே மாதிரி புதுசாக ஒரு குரூப் வந்து செய்யலாம். அதுக்கு வேறு அவங்க ஒரு பேர் வைப்பாங்க, அவ்வளோதான் நடக்கும். ஆனால் பேசிக் மாடல் வந்துக்கிட்டு ஆளுங்களை சேர்த்து விடுங்க, அது மூலம் உங்களுக்கு கூட காசு வரும். சேர்த்து விட அடிவிட பரவாயில்லைங்க, எங்கே சொன்னால் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. விரும்பினா சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி தானே சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு முழு நேர இன்கம்மாவோ இல்லை உண்மையிலேயே ப்ராஃபிட் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க ஒரு பிஸ்னஸில் ஆளுங்களை சேர்த்து விடுறது மூலமாக மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கீம் வந்துக்கிட்டு ஒரு MLM, அந்த ஸ்கீம் வந்துக்கிட்டு ஒரு பிரமிட். அந்த மாதிரி பிஸ்னஸில், அந்த மாதிரி பிஸ்னஸ் பிளானில், அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் தயவு செஞ்சு சேராதீங்க. நீங்கள் சேர்ந்து நீங்கள் அழிஞ்சு போனால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு போட்ட காசு வரணும்னு சொல்கிறதுக்காக வேண்டி மத்தாக்களில் மண்டையை கழுவி அவங்க காசையும் கூட நீங்கள் இல்லாமலுக்கு பண்ணுறீங்க. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட காசாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணத்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு உண்மையை சொல்லி இனி வர இந்த மாதிரி பிரமிட் ஸ்கீமில் ஆக்களை சேர்க்க அப்படின்னு நினச்சா சேர்த்து விடுங்களே தவிர, இது நீ சாவும் வரையும் இருக்கும், உன் பேரப்புள்ள வரையும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொந்த கும்பலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி மற்றவங்களோட மண்டையை கழுவி சேர்த்து விடாதீங்க. முதல்ல இதை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்ல முடியாது, இது ஒரு ஸ்கீம். இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி என்னோட ஏற்கனவே MyV3 பற்றின 2 வீடியோலையும் அதுக்கு முன்னால் பல வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்னோட சேனலுக்கு போயிட்டு மற்ற வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெனியூனாக ஒரு பிஸ்னஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் இருக்கும், நீங்கள் பார்த்து அது சம்மந்தமாக அறிஞ்சு கொள்ளலாம். எந்த ஒரு ஸ்கீம் வந்துக்கிட்டு உங்களுக்கு குயிக்காக ரிட்டர்ன் தாரம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இல்லை ஆளுங்களை சேர்த்து விடு காசு தாரம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இல்லை பெருசாக வேலை எதுவும் பண்ண தேவையில்லை சும்மா இருந்தால் காசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி பிஸ்னஸ் எதுவும் இன்னும் நாளைக்கு நிற்க போகிறது கிடையாது. அதில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். இங்கே நான் MDக்கு சப்போர்ட் கிடையாது, கேஸ் போட்டவருக்கு சப்போர்ட் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கிடையாது. அதில் ஏமாறவங்க எல்லாமே வந்துக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலையோ இல்லை அது கீழே இருக்கிறவங்களோ தான் ஏமாறுறாங்க, மறுபடி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எவ்வளவு தான் உண்மையை சொன்னால் கூட அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இல்லை அவங்களுக்கு புரிகிற விதத்தில் நம்மளுக்கு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இங்கே யார் முட்டாள்னு சொல்லி புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் செக்ஷன் கீழே சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மறுபடி வந்தால் நீங்கள் அதை சேருவீங்களா, இல்லை நீங்கள் ஆளுங்களை சேர்த்து விடுவீங்களா, இல்லை ஒருத்தர் மூட்டை வந்து சொல்கிறப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னன்னு சொன்னால் இது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. நம்மளுக்கு இது பழகி போன ஒரு விஷயம். நம்மளுக்கு எப்படி ஒரு பிஸ்னஸை அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி தெரியாது. நம்மளுக்கு ஆன்லைன்னு சொன்னால் ஸ்கேமில் மட்டும்தான் நம்மளுக்கு மணி மேக் பண்ணுற ஒரு வழி தெரியும். கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னால் ஸ்கேமை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ நிச்சயமாக இது முடிகிறதோ இல்லை இந்த கேஸ் முடிகிறதுக்கு முன்னாலேயோ இதே மாதிரி பல ஸ்கீம் வேறு பேர்லேயோ கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி வேறு பிளானில், ஆனால் மொத்தத்தில் ஆளுங்களை சேர்த்து விட்டால் காசு வர்ற மாதிரியோ நிச்சயமாக வரத்தான் போகுது. இதில் ஏமாந்த அதே ஆளுங்க மறுபடி போயிட்டு இதே மாதிரி இன்னொரு ஸ்கீமில் சேரத்தான் போகிறாங்க, ஜாயின் ஆகத்தான் போகிறாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நான் மறுபடி ஒரு வீடியோ போடுவேன், நீங்களும் மறக்காமலுக்கு இது சம்மந்தமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.